இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளை, இந்த 18வது அதிகாரமானது வாழ்க்கை முறைக்கு மிக மிக முக்கியமானது. அதுவும் குடும்ப வாழ்க்கை முறைக்கு இது அத்தியாயமாக இருக்கிறது. ஒரு மனிதன் யாரோடு உறவு கொள்ள வேண்டும், அவர்கள் யாரோடு உறவு கொள்ளக்கூடாது, அவருடைய பாலிய குற்றங்கள் என்னென்ன, எதை அவங்க செய்யணும், எதை செய்யக்கூடாது. அதாவது அவருடைய இரத்த உறவுகளோடு அவர்கள் உடலுறவு கொள்ளக்கூடாது. அது அவருடைய உறவு, இரத்த உறவு, அவருடைய பிள்ளைகள், அவருடைய கணவன், மனை என்ற ஒரு பெரிய பட்டியலை நமக்கு இந்த அதிகாரம் எடுத்து வைக்கிறது. நம்முடைய ஒழுக்க முறைகளை இந்த அதிகாரம் நமக்கு சீர்படுத்தக்கூடிய அந்த அளவுகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இவ்வாறு நாம் செய்யக்கூடாத இந்த தீட்டான உறவுகளை கையாண்டால், பாலியல் குற்றங்களுக்கு நாம் உள்ளானால், இதோ ஆண்டவரால் கக்கி வெளியே தள்ளப்படுவோம். மறுபடியும் சொல்றாரு, உங்களுடைய முன்னோர்கள் இப்படியாப்பட்ட தீட்டான பாலிய பாவங்களை செய்ததால் நான் அவர்களை கக்கி விட்டேன், அவர்களை வெறுத்து அழித்து விட்டேன். அதனால் நீங்கள் எக்காரணத்தை போட்டு இது செய்யாதீர்கள் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய கத்தோலிக்க திரு அவையிலே பின்பற்றக்கூடிய ஒரு சில வழிமுறைகள், இரத்த உறவு தன்மையிலே நாம் எப்பொழுது திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்றதெல்லாம் இங்கிருந்து தான் வருகிறது. என் அன்பு சகோதரமே, இதை நம்முடைய வாழ்க்கை பாடமாக ஏற்றுக்கொண்டு கண்டிப்பாக இதன்படி வாழ நாம் முயற்சி எடுக்க இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ரேல் மக்களுக்கு கூற வேண்டியது, நான் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். நீங்கள் குடியிருந்த எகிப்து நாட்டின் வழக்கப்படி எதையும் செய்ய வேண்டாம். நான் உங்களை அழைத்துச் செல்லும் கானான் நாட்டின் வழக்கப்படியும் செய்ய வேண்டாம். என் நியமங்களை ஏற்று என் ஆணைகளுக்கு பணிந்து நடங்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். எனவே என் நியமங்களையும் ஆணைகளையும் கடைபிடிக்க வேண்டும். அவற்றிற்கேற்ப செயல்படுவோர் அவற்றால் வாழ்வு பெறுவார். நானே ஆண்டவர். உங்களுக்கு எவரும் தமக்கு இரத்த உறவாயிருக்கும் எந்த பெண்ணோடும் உறவு கொள்ள வேண்டாம். நானே ஆண்டவர். உன் தந்தையின் வெற்றுடம்பாகிய உன் தாயின் உடம்பை பாராதே, ஏனெனில் அவள் உன் தாய். உன் தாயை வெற்றுடம்பாக்காதே. உன் தந்தையின் மற்ற மனைவியரை வெற்றுடம்பாக்காதே, ஏனெனில் அவர்கள் உன் தந்தையின் உடல் ஆவர். உன் தந்தைக்கோ தாய்க்கோ வீட்டிலோ வெளியிலோ பிறந்த மகளான உன் சகோதரியை வெற்றுடம்பாக்காதே. உன் மகனின் மகளையோ உன் மகளின் மகளையோ வெற்றுடம்பாக்காதே, ஏனெனில் அவர்கள் உன் வெற்றுடம்பு ஆவர். உன் தந்தைக்கும் அவனுடைய மனைவியிடம் பிறந்த மகளை வெற்றுடம்பாக்காதே, ஏனெனில் அவள் உனக்கு சகோதரி. உன் தந்தையின் சகோதரியை வெற்றுடம்பாக்காதே, ஏனெனில் அவள் உன் தந்தையின் உடல். உன் தாயின் சகோதரியை வெற்றுடம்பாக்காதே, ஏனெனில் அவள் உன் தாயின் உடல். உன் தந்தையின் சகோதரனை வெற்றுடம்பாக்காதே, அவன் மனைவியோடு உடலுறவு கொள்ள வேண்டாம், ஏனெனில் அவள் உன் சிற்றன்னை. உன் மருமகளை வெற்றுடம்பாக்காதே, ஏனெனில் அவள் உன் மகனின் மனைவி, அவளை வெற்றுடம்பாக்காதே. உன் சகோதரனுடைய மனைவியை வெற்றுடம்பாக்காதே, ஏனெனில் அவள் உன் சகோதரனுடைய வெற்றுடம்பு. ஒரு பெண்ணையும் அவன் மகளையும் வெற்றுடம்பாக்காதே. அவள் மகளின் மகளையோ அவள் மகனின் மகளையோ மனம் புரியாதே. இவர்கள் அவளின் நெருங்கிய இரத்த உறவினர். அது முறைகேடு. மனைவி உயிரோடு இருக்க அவளுக்கு சக்காலத்தியாக அவள் சகோதரியை மனம் புரிந்து உடலுறவு கொள்ளாதே. மனைவி மாதவிலக்கில் இருக்கும்போது அவளை வெற்றுடம்பாக்காதே. உனக்கு அடுத்திருப்பவனின் மனைவியுடன் இன்ப கலவி கொண்டு உன்னை தீட்டாக்கி கொள்ளாதே. உன் பிள்ளைகளுள் யாரேனும் மோளேற்கு எரி பலியாக்கி உன் கடவுளுடைய திருப்பெயரை இழிவுபடுத்தாதே. நானே ஆண்டவர். பெண்ணுடன் பாலுறவு கொள்வது போல் ஆணோடு கொள்ளாதே, அது அருவருப்பு. எந்த விலங்கோடும் பாலுறவு கொண்டு உன்னை தீட்டாக்கி கொள்ளாதே. எந்த பெண்ணும் விலங்கோடு பாலுறவு கொள்ள வேண்டாம், அது முறைகேடான அருவருப்பு. இவற்றில் ஒன்றினாலும் உங்களை தீட்டாக்கி கொள்ள வேண்டாம், ஏனெனில் நான் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட வேற்றினத்தவர். இவற்றால் நாடே தீட்டாகிவிட்டது. இவ்வாறு நாடு தீட்டுப்பட்டதால்
நான் அதன் குற்றங்களுக்கான தண்டனையை வழங்கினேன். நாடும் அவர்களை வெளியே கக்கியது. நீங்கள் என் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடியுங்கள். குடிமக்களாயினும் உங்களோடு தங்கும் அந்நியராயினும் இந்த அருவருப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம். ஏனெனில் இந்த அருவருப்பானவற்றை உங்கள் முன் அந்த நாடுகளில் இருந்தவர்கள் செய்ததனால் நாடு தீட்டாயிற்று. உங்களுக்கு முன் இருந்தோரை நாடு வெளியே கக்கிவிட்டது போல நீங்கள் தீட்டாக்கினால் கக்கப்படுவீர்கள். ஏனெனில் யாராவது இவ்வகை அருவருப்புகளில் எதையேனும் செய்தால் அவன் தன் இனத்தில் இராதபடி அழிந்து போவான். எனவே உங்கள் முன்னோர் இத்தகைய அருவருப்புகளை செய்தது போல நீங்களும் செய்து அவற்றால் தீட்டுப்படாதபடி என் கட்டளைகளை கடைபிடியுங்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.